நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஹனுவாவியில் இருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனை பத்தி தான். இந்த ஹனுவாவி என்கிற இடம் ஹனுமன் சுவாமி வந்து போன இடம் அதுக்கு ஒரு ஐதீகம். இந்த ஹனுவாவியில கடந்த 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயில் வந்து நல்லபடியா பூஜா விஷயங்கள் நடந்து அம்மனுக்கு விசேஷமான பூஜா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயிலோட விசேஷம்னு பாத்தீங்கன்னா, பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அவர்கள், குடும்ப சம்பந்தமான கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி ஒத்துமை இல்லாமே, அதே போல வந்து குடும்பத்தில் வந்து அப்பா பசங்க ஒத்துமை இல்லாம இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சந்திக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு அதிலிருந்து முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த ஹனுவாவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் கோவில். இந்த கோயில்ல உங்களுக்கு பண சம்பந்தமான குடும்ப சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அம்மனுக்கு முடியாத மாலை கொண்டு வந்து சாத்தி, இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய அம்மன் அபிஷேகம் தொடர்ச்சியாக 21 நாள் நீங்க பார்த்து வந்தீங்கன்னா, அந்த 21 நாள் முடியும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியும்னு இருக்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி உங்களோட பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, உங்களோட பிரச்சனை முடிஞ்சதுனால் முடிச்ச மாலை, அந்த முடிஞ்ச மாலையை வந்து அம்மனுக்கு வந்து நீங்க வந்து சாத்தி அம்மனோட அருள் பெறலாம். இதே போல வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நடக்கக்கூடிய பூஜை, பௌர்ணமி பூஜை. எப்பவுமே பௌர்ணமி நாள்ல தேவி அம்மாளுக்கு இருக்கக்கூடிய பூஜை விசேஷமாகும். சித்திரை பௌர்ணமி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலையும், மாசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அம்மாளுக்கு விசேஷமான அபிஷேகம், பல பால், தயிர், தேனு அது போல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வைத்து அம்மாளுக்கு அபிஷேகம் நடத்தி அம்மாளோட அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இங்க இருக்கு. இதே போல வந்து பண சம்பந்தமான பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து பண்ணுபவர்கள், பெரிய பணத்தை போட்டு பிசினஸ் பண்ணுபவர்கள், இது போன்றவங்க இந்த அம்மாளுக்கு வந்து அந்த விசேஷ பௌர்ணமி நாள்ல ஒரு சேலை வாங்கி வந்து அம்மாளுக்கு அது சாத்தி, அம்மாளுக்கு அபிஷேகம் நடத்தி, அம்மாளுக்கு பூஜைகள் பண்ணி, அந்த அம்மாள் போட்ட அந்த சாரியை பிரசாதமாக அடுத்த நாள்ல நீங்க பெற முடியும். இந்த சாரி உங்களோட வீட்டில் வர்றது, அம்மாளே உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு துணை.
स्वाति नक्षत्र अनोक नामधेयस्य मृगशीर्षो नक्षत्र आयुष कुर्यन् नामधेयस्य सकल कुटुंबानां चित्रा नक्षत्र आकर्ष नामधेयस्य सकल कुटुंबस्य पूर्व प्रदा नक्षत्र अभय नामधेयस्य मृगशीर्षो नक्षत्र आरती नायक नामधेयस्य अन्योन्य स्नेहाभिवेचना सिद्ध तन्मुखा नक्षत्र शांति नाम